ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் தேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்ட் தேட்டர் அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் தேர்ட் தேட்டர் அப்படிங்கிற ஒன்று டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜினியோ பார்பரா அப்படிங்கிறவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு இட்டாலியன் தேட்டர் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஓடென் ட்ரீட்ரெட் அப்படிங்கிறதோட ஃபவுண்டர் அண்ட் இட்டாலியன் தேட்டரோட டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஓடென் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன் 1970s இந்த தேட்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்படி ஒரு கான்செப்டை தேர்ட் தேட்டர் அப்படிங்கிற கான்செப்டை இவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் 1976 ஒரு மீட்டிங் பெல்கிரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்போ நம்ம பார்பரா இந்த டேர்ம் காயின் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த தேட்டர் குரூப் எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா, யூரோப் அண்ட் நிறைய ஷேர் ப்ராக்டிசஸும் இருந்திருக்காங்க அந்த கான்ஃபரன்ஸில். அண்ட் அப்போ தான் 1976 இந்த வேர்டை பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் தேட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் தேட்டர், அதுக்குன்னு அந்த தேர்ட் தேட்டருக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. அண்ட் நம்ம பார்த்த மாதிரி அதை 1960s 1970s வரைக்குமே ஒரு சிக்னிஃபிகண்ட் டைமாக இருந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சர் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தேட்டராக இருந்தது தேர்ட் தேட்டர் தான். அண்ட் தேட்டர் எதை ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷன் ஃபார்ம் ஆஃப் தேட்டர் இருக்குது இல்லையா, ட்ரெடிஷன் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்லாம் எப்படி இருக்கும், நல்லா ஒரு பயங்கர கிராண்டாக அண்ட் காஸ்டியூம்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் பயங்கர கிராண்டாக வெல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹை கமர்ஷியல் இல்லைன்னா பொலிட்டிக்கல் ட்ரைவன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் இந்த தேர்ட் தேட்டர். இந்த தேர்ட் தேட்டர் எதை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கும். என்ன மாதிரியான ஒரு கன்வென்ஷனல் அப்ரோச்சாக இருக்கட்டும் அண்ட் ஒரு புது வே, அந்த ஆர்டிஸ்டோட அந்த தேட்டரோட ஒரு மெயினான எய்மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிங் வித் தேர் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் இந்த தேர்ட் தேட்டரோட ஒரு மெயினான பர்பஸாக இருந்தது. அண்ட் தேர்ட் தேட்டர் எப்படிப்பட்ட ஒரு தேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியா ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் டைரக்ட்னஸ், சிம்பிளாக டைரெக்டாக என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடணும். அண்ட் ஒரு கிராண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அந்த ட்ரெடிஷ்னல் தேட்டரை தான் ஃபஸ்ட்டு தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் தேட்டரை ஃபஸ்ட்டு தேட்டர்னும் பொலிட்டிக்கல் தேட்டரை செகண்ட் தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு தேட்டர் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் தேட்டரில் ஒரு கிராண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரியும் இருக்காது. அண்ட் செகண்ட் தேட்டர்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் தேட்டர் மாதிரியும் இருக்காது. தேர்ட் தேட்டர் அப்படிங்கிறது இது எல்லாமே ஸ்கிப் பண்ணது. இது எதுவுமே தேவை கிடையாது. ஒரு எலாபரேட்டான செட்டிங்கோ காஸ்டியூமோ லைட்டோ எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக என்ன அப்படின்னா, பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆக்டர்ஸாக இருக்கலாம், அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணுறவங்க, அதுக்காக பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரோட எய்மும் என்ன அப்படின்னா, பர்ஃபார்மர்ஸ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அண்ட் ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு கோலாக இருந்தது. அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்டிமேட்டான ஃபீலிங்ஸோட நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான ஃபிகர் என்னதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா, யூஜினோ பார்பரா. இவர் ஒரு இட்டாலியன் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அவங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்சி க்ரோட்டோஷி அப்படிங்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட கீ ஃபிகர் இவங்களுமே இந்த ஜெர்சி அப்படிங்கிறவங்களுமே ஒரு கீ ஃபிகர் எக்ஸ்பெரிமெண்டல் தேட்டரில் இவங்க ஒரு கீ ஃபிகராக இருக்கிறாங்க. பார்பரா என்ன பிலீவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டி ஃப்ளரிஷ் ஆகுறது எதில் இருந்து அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் ஆஃப் மணியிலிருந்து கிடையாது. மணி இல்லாமையுமே நம்மளால் க்ரியேட்டிவிட்டியை கொடுக்க முடியும். ஒரு
ஃப்ளேம்லயா இருக்கலாம். அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமலே வந்து நம்ம வந்து கிரியேட்டிவிட்டிய பண்ணலாம். இந்த தேர்ட் தியேட்டர்ல வந்து ஒரு பவர் பேக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன நெனைக்கிறாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ வந்து, அவங்க அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு டே டு டே லைஃப்ல வந்து ஒரு ஹியூமன் வந்து எப்படி இருப்பானோ, அதே மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து எல்லாருமே அந்த தேர்ட் தியேட்டர்ல வந்து குடுப்பாங்க. அண்ட் தேர்ட் தியேட்டர்ல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஹைலி கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே ஆஸ் யூசுவலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா? அவங்களோட ஃப்ரேம்ஸ வந்து அவங்களே வந்து டெவலப் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு குரூப் ஒர்க்கா இருக்கும். அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த ரிஹர்சல் இருக்கு இல்லையா? அந்த டைமிங்லேயே தான் வந்து அவங்க எல்லாருமே கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா? ஸ்கிரிப்ட் வந்து எழுதி கூட வச்சிருக்க மாட்டாங்களாம். அந்த தேர்ட் தியேட்டர்ல வந்து ஸ்கிரிப்ட்ட வந்து முன்னாடி அட்வான்ஸா எழுதி வைக்காம, அதுக்கு பதிலா ஆக்டர்ஸ் வந்து அந்த ரிஹர்சல் டைமிங்ல வந்து இதுதான் தீம், இதுதான் கதை, நம்ம இதெல்லாம் சேர்ந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஹர்சல் டைம்ல தான் வந்து அந்த பிளேயவே வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் மூலியமா ஆக்டர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டிவிட்டியும், ஒரு ஃப்ரீடமும் வந்து கிடைக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதுறதுக்கும், ஒரு ஸ்டோரியோட அவுட்லைனுக்கும் வந்து நம்மளோட ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேர்ட் தியேட்டர் இருக்கு இல்லையா? தேர்ட் தியேட்டர் வந்து ஒரு ஃபார்மலான தியேட்டர் ஸ்பேஸ் வந்து அதுக்கு தேவையே கிடையாது. அண்ட் இப்படி தியேட்டர்ல வந்து இதெல்லாம் தான் இருந்தா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நார்மலான தியேட்டருக்கு வந்து தேவைப்படுற எந்த ஒரு விஷயமே வந்து அதுக்கு தேவைப்படல. அண்ட் அதுக்கு பதிலா பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்க வேணா வந்து நடத்துவாங்க. ஒரு பார்க்கா இருக்கலாம், ஒரு பெரிய லிவிங் ரூமா இருக்கலாம், ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரோட் சைட்ல கூட வந்து இந்த தேர்ட் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இந்த தேர்ட் தியேட்டர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பயங்கரமான ஸ்பெஷல். ஏன்னா ஒரு பீப்புளோட வந்து ஈஸியா ரீச் ஆகுறதுக்கும் அண்ட் தியேட்டருக்குன்னு வந்து இதுதான் ஸ்பேஸ், தியேட்டர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இல்லாததுக்கா இருக்கலாம். அண்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டே வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே, இது வந்து நமக்கு ஆடியன்ஸ் வந்து ஈஸியா கிரியேட் ஆகணும் அப்படின்னா, அவங்களோட வந்து ஒரு இன்டிமேட்டான ஒரு ஃபீலிங்கோ, இல்லைன்னா அவங்களோட எமோஷன்ஸோட வந்து நம்ம கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த தேர்ட் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸியா அதே மாதிரி வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த தேர்ட் தியேட்டர்ல வந்து பெர்ஃபார்மர்ஸும், ஆடியன்ஸும் வந்து ஆஃபன் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளர் ஆகுறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து இன்வைட் பண்ணப்படுறாங்களாம். இப்போலாம் வந்து நிறைய டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸ்டேஜில் என்ன டான்ஸ் ஆடினாங்கன்னா, மேலேருந்து கீழே இறங்கி, கீழேருந்து யாரையாவது ஒரு கூட்டிகிட்டு போவாங்கல்ல. அண்ட் அதே மாதிரி மேஜிக் ஷோஸ்லலாம் வந்து இன்வைட் பண்ணுவாங்களா, அதே மாதிரி இந்த தேர்ட் தியேட்டரில் வந்து ஆடியன்ஸையுமே வந்து இன்வைட் பண்ணுறாங்க பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்படி பண்ணுறது மூலியமா இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ராக்டிவாகவும் ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்குது. இந்த அப்ரோச் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா. தியேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்குமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் தியேட்டர் வந்து எதை எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் ரூட்டான ட்ரெடிஷன் தான். ஆனால் வந்து அதோட ஸ்டைலில், தேர்ட் தியேட்டரோட ஸ்டைலில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏன்ஷியன் அந்த ஃபோக் ட்ரெடிஷனு, அப்புறம் அந்த ஸ்டோரி டெல்லிங், மியூசிக், மூவ்மெண்ட்ஸு, அந்த பெர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே வந்து இதோட ஸ்டைலில் வந்து இது வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜை வந்து மக்கள் வாழ்கிற அந்த டே டு டே லைஃப்பில் அவங்க வழியிலே யார் யாருக்கு எப்படி எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு இருக்கோம்ல, அதே மாதிரி பீப்புளுக்கு வந்து எந்த மாதிரி சொன்னால் புரியுமோ, எந்த மாதிரி சொன்னால் பிடிக்கும், அவங்க கவனிப்பாங்க. அட்வைஸே வந்து நம்ம சிலவங்க சொன்னால் வந்து நமக்கு பிடிக்காது, அண்ட் சொல்கிற விதத்தில் சொன்னால் வந்து நம்ம ஏற்றுப்போம் இல்லையா? அதே மாதிரியான ஒரு வே தான் வந்து இந்த தேர்ட் தியேட்டர் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீப்புள் பேசுகிற ஒரு நார்மலான லாங்குவேஜில் வந்து நமக்கு பேசுகிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட ஆடியன்ஸோட வந்து இன்ட்ராக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து தேர்ட் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய சேலஞ்சஸ், ஒரு கன்வென்ஷனல் ஐடியா, ஒரு தியேட்டர்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங்கை க்ரியேட் பண்ணுது. அண்ட் அந்த கனெக்ஷனாக இருக்கட்டும், க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட வாய்ஸுமே வந்து கம் அவுட் ஆகணும், எல்லாருமே வந்து பேசணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து
பார்க் ஸ்ட்ரீட் லிவிங் ரூமில் கூட வந்து நடத்துறது. அண்ட் நிறைய பேரியர்ஸ் இருந்தும் கூட அந்த பேரியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆர்ட் மூலியமாக ஒரு லைஃப் மூலியமாக நம்ம வந்து எப்படி பிரேக் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியது தான் வந்து தேர்ட் தேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் தேர்ட் தேட்டரோட சம்மரி. அண்ட் சம்மரில் ஏதாவது டவுட் இருந்து நான் மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவல் டாபிக்ஸுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். And thanks for watching. Subscribe for more videos.